வணக்கம் மக்களே அனைவருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். எங்க பூனைக்குட்டி நல்லா இருக்குது. மீன் வாங்கி போட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. 1 1/2 கிலோ 3 டயத்துக்கு வராது. பூரா தலையா போட்டு வச்சிருக்கிறாங்க. ஐயோ! எத்தன இந்த பீஸே கம்மியா இருக்குது. எல்லாம் தலையா இருக்குது. அது என்னதான் அவங்கள போய் கேட்கறதா தெரியல. நான் சாப்பிட மாட்டேன். வீட்லயே எதுவும் வச்சுக்க மாட்டேன். வேற வழி இல்ல. என் பூனைக்குட்டி சாப்பிடணும்னா அதுக்கு வாங்கி குடுத்தே ஆகணும். அதுக்கெல்லாம் அந்த சாப்பிட்டு பழகிடுச்சு. அது கேட்குது. அந்த டயத்துக்கு வாங்கி குடுக்கல ரொம்ப மன உளைச்சல் பண்ணி விட்டுரும். ஆ ஒருத்தரு பானுமதி அப்படிங்கிறவங்க வந்து கமாண்ட் போடுறீங்க. ஓகே. நீங்க ஏதோ ஒரு கமாண்ட் போடுங்க பரவால்ல. எனக்கும் 2 பெண் குழந்தைக தான் இருக்குது. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். 2 புள்ளைகள கல்யாணம் பண்ணி குடுத்துட்டோமோ, என்னமோ சொல்றாங்க சம்திங். அது கல்யாணம் பண்ணி குடுத்தோம்ன்னு சொல்றாங்களா? இல்ல வேற என்ன சொல்றாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. ஆ அவங்களும் எங்கள பார்க்கறதில்ல. அவங்க பாட்டுல அவங்க லைஃப் பார்த்துட்டு இருக்காங்க. நான் எதையுமே வந்து நான் குறை சொல்ல மாட்டேன் எங்க பொண்ணுங்கள பத்தி. நீங்க ஏன் வந்து பப்ளிக்ல குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அந்த குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அவங்க போடல. ஆனா வந்து அந்த இத மட்டும் அந்த வேர்டு அந்த வர மாரி அந்த அர்த்தம் புரிஞ்சுக்கிற மாரி போட்டிருந்தாங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இப்ப? சொல்லுங்க. என் வீடியோ புடிச்சிருந்தா பாருங்க. பிடிக்கலைன்னா விட்டு ஓடுங்க. இதுல பெரிய மேட்டரே கிடையாது. என்னைய வந்து பார்த்து அத நீங்க டென்ஷன் ஆகி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு கமெண்ட்ட போட்டு, அதில நான் படிச்சு பார்த்து போட்டு எதுக்குடா இது அப்படின்ட்டு, அது இங்கிலீஷ்ல வரிஞ்சு தள்ளுறீங்க. அதுக்கப்புறம் நான் தமிழ்ல போட்டு பார்த்துக்கிட்டு இது எதுக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. 2வது தான் படிச்சேன். தமிழ்ல படிக்கிற மாரி இங்கிலீஷ் போட்டாங்கன்னா படிப்பேன். தமிழ் ஓரளவுக்கு தமிழ் படிப்பேன். தெலுங்குல வந்து தெலுங்கு படிக்கிற மாரி இங்கிலீஷ்ல எழுதினாலும் படிக்குவேன். தமிழ்ல வந்து தமிழ் பேசுற மாரி இங்கிலீஷ்ல எழுதுனா படிக்குவேன். மற்றதெல்லாம் ஃபுல் இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான். தொட தொட அப்படி இருக்கும். அந்த போட்டதுனால எனக்கு என்ன தோணும்னா, நான் எதுவுமே நினைக்க போறதில்ல, எதுவும் பண்ண போறதும் இல்ல. ஏன்னா ஒரு ஒரு லிமிட்ட தாண்டி போயிட்டேன் நான் எங்கேயோ. அது பார்த்தா சாதாரணமா சிம்பிளா தெரியிற மாரி தோணும். அந்த லிமிட்ட விட்டு நான் வேற எங்கேயோ போயிட்டேன். சரிங்களா? நான் வந்து அத வந்து யோசிச்சு, "ஓ! நம்ம தப்பா பேசிட்டோமா?" அப்படின்னு யோசிச்சு, அத வந்து கொலப்ரேஷன் பண்ணி பண்ற மைண்ட்லாம் எனக்கு இல்ல. அதெல்லாம் போயிருச்சு. அதெல்லாம் எங்கேயோ தாண்டி போயிருச்சு. நான் கடந்து வந்த பாதையில ரொம்ப வெகு தூரம் வந்துட்டேன். நான் இப்ப அந்த மலைய சிகரத்த தொடர்ந்து போய்க்கிட்டு இருக்கிறேன். அந்த மலை லாஸ்ட்ல எல்லாம் அங்க போய் தொடுவோம்ல, அத நோக்கி போய்க்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் மெடிசின் செலவு எவ்வளோ வருது அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அது எவ்வளோ வருது? என்ன? அப்படின்ட்டு. இன்னைக்கு கூட நான் அந்த இது வேணா மென்ஷன் பண்றதில்ல. மெடிசின் எப்படி இது பண்றது என்ன அப்படின்ட்டு. பாருங்க. ஏன்னா நான் வந்து பொய் சொல்லி, எங்க புள்ளைய பார்க்கலன்னு சொல்லி, இப்ப எங்க வீட்டுக்குள்ள எத்தன டைம் நான் லைவ் போடுறேன், லைவ் போடுவேன், வீடியோ எடுக்கிறேன். வேலை செய்யறப்ப கூட அப்பப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். யாராவது ஒருத்தர் கண்ணுக்கு தட்டுப்படுறாங்களா உங்க கண்ணுக்கு? இல்ல வேற போட்டுருக்காங்களா? அந்த பூனைக்குட்டி தான் சுத்திட்டு கிடக்குதுங்க. இந்த இவ்வளோ நேரம் கட்டில்ல படுத்திருந்தேன். படுத்திருந்தனால சும்மா இல்ல. வேற வேலை ஏதோ இருந்தது பார்த்துக்கிட்டே படுத்திருந்தேன். எனக்கு வந்து YouTubeல வந்து ரொம்ப சிம்பிளான வேலை கிடையாது இதுல. YouTubeல வந்து என்ன கொஞ்ச நேரம் பேசுறாங்க, 2 வார்த்தை பேசி போட்டு போயிட்டு போறாங்க அப்படிலாம் கிடையாது. அந்த கரெக்ட்டா இம்பார்ட்டன்ட்டா அது வந்து கோர்த்த மாரி ஒரே பாஸ்ட்டா வரணும். 2வது அது எப்படி பேசுறோம் அப்படிங்கிறத வந்து உள்வாங்கணும்ல. அதுக்கப்புறம் நம்ம எனர்ஜி வாயில நெறைய வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கும்போது எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. எனர்ஜி வேஸ்ட் ஆகுறப்ப எனக்கு உடம்பு வீக் ஆகுது. இதெல்லாம் நமக்கு வந்து இருக்குது. ஆனா, இது உங்களுக்கு தேவையா? அப்படின்னு கேட்பீங்க. ஆனா, எனக்கு அது தேவை. என்னுடைய பதிவுகள் அது நல்லா இருக்கட்டும், நல்லா போட்டு எங்கிட்டோ போகட்டும். என்னுடைய பதிவுகள் நான் எப்படி வாழ்ந்தேன்? எவ்வளோ கஷ்டப்பட்டேன்? நல்ல துன்பப்பட்டனா, துயரப்பட்டனா இத நான் போட்டு பேசிட்டு தான் கிடக்கிறேன். இதனால நீங்க வந்து ஒண்ணு ஃபீல் பண்ணிக்கிட்டு, ஏன் இப்படிலாம் இதில பேசிட்டு கிடக்குறாங்க அப்படிலாம் ஒண்ணும் நினைக்க வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு எழுதணும்னு தோணுதோ எழுதிக்கங்க. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இன்னும் நெறைய வல்கரா கூட எழுதிக்கங்க. அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து என் புள்ளைகள குறை சொன்னான்னு சொல்றேங்க. அதில எவ்வளோ உண்மை இருக்குதோ, எவ்வளோ இது இருக்குதோ நமக்கு தெரியாது. சரிங்களா? அம்மாவும் பொண்ணும் சண்டை கட்டிட்டு எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க? ம். மறுபடியும் பேசவும்ல அது மாரி. அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்க பண்றாங்க. நானும் ஏதோ வாய்க்கு வந்து நான் YouTubeல ஏதோ சொல்றேன். என்னுடைய எதார்த்தமான இதில நான் சொல்றேன். நான் வந்து வம்பு இதில வந்து நான் தான் ஜெயிக்கணும். நான் தான் பெரிய ஹீரோயின் அப்படிலாம் நான் நினைக்கலையே. எனக்கு தெரிஞ்சத நான் ஒளறி விட்டுட்டு இருக்கிறேன். அது புடிச்சதுன்னா பாருங்க. புடிக்கலைன்னா எத்தன சேனல் இருக்குது. எத்தன மேதாவிக பேசுறாங்க. அதில பார்த்துட்டு ஓடுங்களேன். எதுக்கு இதிலயே புடிச்சு தொங்கிட்டு கிடக்கணும்? ஆ? ஏதோ ஒண்ணு பேசுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் அதுக்கெல்லாம் கோவப்படவும் மாட்டேன். ஃபீல் பண்ண போறதும் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன். எப்படி எப்படிலாம் போகணுமோ, எப்படி வரணும், எப்படியெல்லாம் தாண்டி வந்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல ஒரு சாப்பாடு அடுத்தவங்கள கேட்காம சாப்பிடுற அளவுக்கு ஏதோ பிச்சை போட்டுருக்காரு. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க பானுமதி தான் நான் நெனைக்கிறேன். அவங்க தான், அவங்க தான். ஆ நீங்க நல்லா பேசுறீங்க. YouTubeல நல்லா பேசுறீங்க. ஏதோ கொண்டு போறீங்க. ஆ என்டர்டெயின்மென்ட்டா இருக்குது. ஏதோ நான் கேட்கற கூட்டுவாக்குல. ஆனா, நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கறீங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம். ஏன்னா, உனக்கு நெறைய வசதி இருக்குது. அதனால நாங்க பண்ண மாட்டோம். என் வசதி என்னத்தன்னு கண்டுபிடிச்சீங்க? இந்த பின்னாடி இருக்குது பாரு. இதுதான் என் சொத்து. வேற இதுக்கு மேல வேற எதுவுமே இல்ல என்கிட்ட துணி. இந்த நைட்டி, இந்த பக்கம் இது ட்ரெஸ்ஸு, இந்த சைடு இருக்கலாம் பூரா நைட்டி, மேல வந்து துண்டு. இந்த பூனைக்குட்டிகளுக்காக துண்டு. இந்த சைடு இருக்குது பாருங்க இது. இது வந்து பெட்ஷீட். பெட்ஷீட் போட்டுருக்கேன். சென்டர்ல கொஞ்சம் ப்ளவுஸு, கொஞ்சம் ஷால். ஷால் நான் போட்டு பேசணும்ல அது. இதுக்கு தான் இருக்குது என்கிட்ட. வேற எந்த ஒரு இதுவும் இல்ல. என்னுடைய வாஷிங் மிஷின்ல போடுற துணியெல்லாம் இது மட்டும் தான். நான் எங்கிட்டாவது வெளியில போனாலும் அதுதான், வீட்ல இருந்தாலும் அதான்.
ஆமா. நான் வந்து ஒரு ஒருத்தராட்ட புடவை எடுத்துக்கிட்டு சீவிச்சு வச்சுங்காச்சும் அழகு பண்ணிக்கிட்டுலாம் போமாட்டேன். ட்ரெஸ் இருக்குதா போறனா, இல்லைன்னா நைட்டோட கூட ஓடிருவேன். அது பிரச்சனை இல்ல. என்னோட இதுக்கு எனக்கு என்ன? நான் யார் பார்த்தா என்ன? ஆறு சிரிச்சா என்ன? ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரெஸ் ஒண்ணு போட்டு ஓடுவேன். ரொம்ப ஊருக்குலாம் போற மாரி இருந்தா புடவை கட்டித்தான் ஆகணும். கட்டுற சூழ்நிலை கட்டித்தான் ஆகணும். வேற ஒண்ணும் இல்ல. அது சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை தகுந்த மாரி போய்க்க வேண்டியதுதான். ஒருத்தர் வந்து, "நீ நல்லா இல்ல, நீ நல்லா இல்ல, நீ நல்லா இல்லன்னு" சொன்னா யாருக்குங்க கஷ்டம்? நான் பாட்டுல என் பாட்டுல போய்க்கிட்டே இருக்கிறேன். நீங்க சொல்லிக்கிட்டே இருந்துட்டு போங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் கடந்து வந்து புழிஞ்சு எடுத்தாச்சு. YouTubeல நான் வந்து படாத பாடு இல்ல. டென்ஷன்னால டென்ஷன் அவ்வளோ டென்ஷன் பட்டுட்டேன். இப்போலாம் அத வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறேன். அது யார் சொன்னாலும் நான் கண்டுக்கிறது இல்ல. ஏன்னா, நான் எவ்வளோ வேதனை எல்லாம் எவ்வளோ அல்லலுப்பட்டு என் காசும் போயி, அதுவும் பண்ணி எல்லாம் வந்துச்சு. புடிச்சிருந்தா போடுங்க. 10 ரூ. 5 போட்டா நான் சாப்பிடுறேன், இல்லன்னா என் பூனைக்குட்டி சாப்பிடும். அதையும் மிஞ்சி போனா தெருவுல நாய்க்குட்டி இருந்தா பால் வாங்கி ஊத்திட்டு வருவேன். இதுக்கு தான் நான் செய்யறது. நீங்க போய் பார்க்காதன்னா பாருங்க, இல்ல அப்படின்னா விட்டுட்டு போங்க. அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கட்டும். என்ன? நான் வந்து என்ன என் சேனல தான் பார்க்கணும் அப்படின்லாம் நான் வீடியோ போட முடியாது. யூடியூப்காரர் அவங்க இஷ்டம். எப்ப எப்ப அதிகமா வியூவர்ஸ் குடுப்பேன், எப்ப வியூவர்ஸ் குடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. அதுலயும் நம்ம 2 பேர் குண்டக்கா மண்டக்கா பண்ணி வச்சுட்டோம்னா, அதுவும் ஓடாம கம்முனு கிடக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? வர்றது வரட்டும், போறது போட்டுன்னு பேசி போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன? அதுக்காக நம்ம ஐயோ! அவங்க பானுமதி அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம இனிமேல் அதே மாரி அவங்களுக்கா ஃபாலோ பண்ணலாமா? சத்தியமா முடியாதுங்க. சத்தியமா முடியாது. நான் வந்து ஒருத்தருக்காக நான் வாழவே முடியாது. என்னுடைய வாழ்க்கை நான் வாழ முடியும். 10 பேர் 10 சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணு சொல்றீங்க. அடுத்தவங்க இன்னொருத்தர் இன்னொரு சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்து YouTubeல இருக்க வேண்டாம். நீயெல்லாம் எதுக்கு ஒரு ஆளா? அப்படிங்கிறாங்க. நீயெல்லாம் ஒரு ஆளா? முட்டாள் நீயி, கிறுக்கி இதெல்லாம் சொல்றாங்க. சொல்லும்போது நான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்ந்துற முடியுமா? யாருக்காகவும் நான் வாழ மாட்டேன். எனக்காக மட்டும் தான் நான் வாழ்வேன். சரிங்களா? புள்ளன்னு சொல்றேன். என் புள்ள இருக்குன்னு சொல்றேன். என்ன? அதுக்கு ஒரு காலம் டைம் ஒண்ணு ஒண்ணு வரும்ல. எப்பா ஏதோ ஒரு இது ஒரு விடிவு காலம்னு ஒண்ணு வரும்ல. பார்த்துக்கலாம். எத்தன நாளைக்கு ஆழ்ந்துற போறோம்? இல்ல மேல வந்து கெத்து காமிச்சு பேசுறாங்க பாருங்களேன். தற்குறி பெருமை என்னமோ சொல்லுவாங்க அத. கெத்து காமிச்சு நான் தான் உலகத்துக்கே பெருசு. நான் தான் இது டான் அப்படின்னு பேசுறாங்க பாருங்க. அந்த மாரி இருக்கிறவங்கலாம் அவங்க இஷ்டம் அது. நம்ம அதெல்லாம் போகக்கூடாது. எனக்கு என்ன தோணுதோ அதத்தான் நான் பேசிட்டு முடியும். எனக்கு என்ன ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அப்பா, அம்மா நல்லா பாசமா வச்சிருந்தாங்க. என்னைய அன்பா வச்சிருந்தாங்க. அந்த ஏக்கம் எனக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து எங்க சின்ன பொண்ணு வந்து கூடவே இருந்ததுனால, எனக்கு அவள விட்டு பிரிய பிரிய முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். இப்ப சைக்காலஜி டேப்லெட் போட்டுட்டு இருக்கிறேன் நானு. சைக்காலஜி டேப்லெட் போட்டு என் மைண்ட் வந்து டிப்ரஷன் குறைச்சு நைட்டு தூங்கிட்டு இருக்கிறேன் நானு. நேத்து நைட்டு கொஞ்சம் கூட தூக்கம் வரலைங்க. ஒரு 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 ஸ்டெப் கூட தூக்கம் வரல. நான் என்னமா படுத்திருந்திருப்பேன்னு நெனச்சு பாருங்க. விடிய வரைக்கும் அப்படியே தான் முழிச்சே இருந்தேன். எனக்கு அந்த சைக்காலஜி டேப்லெட் போடலைன்னா இதுதான் ப்ராப்ளம். இப்படிதான் வந்துகிட்டு இருக்கும். என்ன பண்ண முடியும்? நம்ம ஏதாவது செய்ய முடியுங்களா அதுக்கு? ஒண்ணும் பண்ண முடியாது. போறது போய்க்கிட்டே தான் இருக்கணும். வர்றது வந்துகிட்டே இருக்கட்டும். என்ன பண்ண முடியும்? நன்றி, வணக்கம். இதுலயும் புடிச்சிருந்தா அப்ப கமெண்ட் எப்படி எப்படிலாம் இருக்கோ போடுங்க.